எப்படியாவது நம்ம கடைசி ஹோம் மேட்சாவது நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட வந்த எஸ்ஆர்ஹெச்சுக்கு கடைசியில் ஒரு தோல்வி தான் கிடைச்சது. அதை பத்தி அவருடைய கேப்டன் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையும் நாங்கள் பேட்டிங்ல சூப்பராக விளையாடிட்டு இருந்தோம். பவர் பிளேலையும் என்னதான் விக்கெட்லாம் வெட்டிட்டு இருந்தாலுமே ஒரு பக்கம் ரன் எல்லாமே வந்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் கடைசியில் வேற லெவலான ஒரு நாக் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு கிளாசன். ஸோ எங்களை பொறுத்தவரை இது ஒரு நல்ல ஸ்கோர் தான். இதை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கலாம்னு நினைச்சோம். பட் எங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியல. இந்த இடத்துல இந்த ஸ்டேடியத்தை பொறுத்தவரை எங்களுக்கு ஹோம் சப்போர்ட் இருந்ததோ இல்லையோ, இன்னொரு பக்கம் எங்களுக்கு பாதி சப்போர்ட்னா மறுபக்கம் ஆர்சிபிக்கும் அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் எங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து எங்களோட வெற்றியை தரலாம்னு நாங்கள் நினைச்சு வந்தோம். எங்களால் வெற்றியை தர முடியல. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி லூசிங் சைடா இருக்கிறதுக்கு எங்களுக்கே வருத்தமா இருக்கு, ஹர்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. நாங்களும் அந்த வெற்றியை தேடி தான் விடாமுயற்சியோட போயிட்டே இருக்கோம். ஸோ எப்படியாவது அந்த கடைசி மேட்சாவது ஜெயிச்சு எங்க டீமுக்கும் எங்க ரசிகர்களுக்கும் ஒரு வெற்றியை தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் டீம்ல ஃபேப் டு பிளஸி மற்றும் விராட் கோலி வேற லெவலா நாக் விளையாடிட்டாங்க. பட் என்ன பண்றது, அந்த மாதிரி ஒரு நாக் விளையாடும் போது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம பவுலர்ஸும் இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ், புதுசா ஒரு சில பவுலர்ஸ் எல்லாம் வச்சு போடும்போது இந்த மாதிரி இஷ்யூலாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். குறிப்பா வந்து அடுத்த சீசனுக்கான புது யங்ஸ்டர்ஸ்க்கு நாங்கள் மூவிங் ஃபார்வர்ட் ஆகிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது தான் எங்களுக்கு தோணும். குறிப்பாக வந்து எங்கள் பவர் பிளேலேயே வந்து நாங்கள் ஒரு ப்ரெஷர் ஆகிட்டோம். ஸோ ஒரு பக்கம் எங்கள் மெயின் பவுலர்ஸ் அடி வாங்கிட்டாங்க. அடுத்து எதனா ஒரு பவுலர் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த கார்த்திகையும் ப்ரெஷர் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் பில்டு பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல. நாங்கள் நிறைய திங்க் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து நாங்கள் வெளியே வரதுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாயிருச்சு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ கிளாசனோட நாக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, ஸ்பெஷல் நாக் ஃபார் கிளாசன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐபிஎல்ல ஒரு செஞ்சுரி அடிப்பாரு, இந்த மாதிரி ஒரு நாக் அடிப்பாருன்றது அவரே ட்ரீம் பண்ணியிருப்பாரா, கனவு கண்டிருப்பாரான்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு நாக் அடிச்சு செஞ்சுரி அடிச்சது என்னாலேயே நம்ப முடியல. ஸோ அவருக்கு இந்த செஞ்சுரி கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஐபிஎல்ல கிடைச்சிருக்கிறது நான் பெருமைப்படுறேன். அவரும் சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன். பட் என்ன வருத்தம்னா, அந்த செஞ்சுரி அடிச்சும் லூசிங் சைடு இருக்கிறது தான் பெரிய வருத்தமா அவருக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ எத்தனை பேருக்கு அந்த கிளாஸனோட 100 பிடிச்சிருந்தது அப்படின்றவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.